विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. அதுதான் பகவான் உத்தவர்கிட்ட சொல்றான், ஆர்த்தானாம் சரணந்து அகம். ஆர்த்தி வந்து என்ன பண்ண முடியும்? பக்கத்தாத்துக்காரா காப்பாற்றுவாளா? எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்துப்பனா? இல்லை உங்கள் சம்சாரம் பார்த்துப்படா? உங்கள் கணவன் பார்த்துப்பனா? குழந்தைகள் கஷ்டத்தை வாங்கிக்க முடியுமா? இல்லை அப்பா அம்மா கஷ்டத்தை வாங்கிக்க முடியுமா? சிலது வெளியில் சொல்லி அழ முடியும், சிலது சொல்லி அழ முடியாமல் எல்லாரும் தூங்கினப்புறம் போர்வையை இழுத்து போட்டுண்டு அவனாவே அழுது அழுது தலகாணி நனைஞ்சு போயிடும், ஜென்மா முழுக்க அழணும். இதுக்கு தான் ஆர்த்தின்னு பேர். பிறர்கிட்ட சொல்ல முடியாத துக்கம். இது மாதிரி யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் யாராலும் நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாத அந்த துக்கத்தை அடைஞ்சவன் இருக்கானே, அவனுக்கு நான் தான் கதிங்கிறான் பகவான். என் சரணத்தை ஆசிரிச்சா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். ஆர்த்தானாம் சரணம் துவகம் தர்மோவித்தம் ரிணா. பரலோகம்னு ஒன்று உண்டு, அங்கே போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது, சௌக்கியமாக இருக்கணும்னா தர்மம் பண்ணி தாண்டா ஆகணுங்கிறார். தர்மம் பண்ணினா தான் பரலோகத்தில் சௌக்கியமாக இருக்க முடியும். இகலோக தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரா எதிர்த்து வீட்டுக்காரா, சம்சாரம், குழந்தைகள், பந்துக்கள், ஃப்ரெண்ட்ஸு, இவா வேண்டிவா ஏதாவது சிரமம் இருந்தால் கூட ஆகாரம் கொடுக்கலாம், டிஃபன் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், காஃபி கொடுக்கலாம், எதையாவது கொடுத்து நம்மளை பார்த்துட்டுருவா. பரலோகத்தில் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டாடா. நாம் பண்ணினது தான் நமக்கு அங்கே வரும். இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் வரும். அதனால் பரலோகத்துக்கு ஏதாவது சம்பாதிச்சுக்கணும்னா தர்மம் பண்ணணும், சௌக்கியமாக இருக்கணும்னா பரலோக சுகமும் வேணும்னா தர்மம் பண்ணிதான் ஆகணும். தர்மோவித்தம் ரிணாம் பிரேத்திய. அப்புறம் கடைசியாக பகவான் சொல்கிறான், எல்லாம் தான் பண்ணுறேன்னு சொன்ன பகவானே, இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை, நாம் பாதாளத்துக்கு போயிட்டோம், இனிமேல் நாம் எப்படி தலை தூக்கிறது? நமக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே அடியாக இருக்கே, நம்மளால் மேலே வர முடியலையே, எந்த பக்கம் பார்த்தாலும் துக்கமாக இருக்கேன்னு ரொம்ப கீழே போயின்னு இருக்கான் பாருங்க. அவனுக்கு எதுடா கதின்னா சாதுக்களுடைய வாக்கு தான் கதின்னு சொன்னான். மகான்களை ஆசிரியக்கணும். மகான்கள் வாக்குனால் அவனுக்கு ஹிதத்தை சொல்லி, தர்மத்தை சொல்லி, பக்தியை சொல்லி, பகவன் நாமத்தை சொல்லிவிட்டா கீழே பாதாளத்துக்கு போயின்னு இருக்கிறவன் திருப்பி ஜாக்கி வச்சு தூக்கினா மாதிரி மேலே வந்துடுவானா. சந்தோர்வாக் பிப்யதோரணம், இதெல்லாம் பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் இது மாதிரி தான் உத்தவர்கிட்ட முழுக்க 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 சொல்லியிருக்கார். இதெல்லாம் என்னன்னா சப்தம் இல்லை, எல்லாம் அமிர்தம்னார். பகவானுடைய திருவாக்கிலேருந்து வந்தது எல்லாமே அமிர்த மதுர மிருதுதர வச்சனே. இதெல்லாம் கூட நமக்கு புரியாது. ஏன்னா கீதை உபதேசம் பண்ணது பெரிய சப்ஜெக்ட். உத்தவருக்கு உபதேசம் பண்ணது கீதா அளவுக்கு கடினம் இல்லாட்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணும். நமக்கு நம்ம ஸ்டாண்டர்டு நமக்கு தான் தெரியும். நமக்கு என்ன புரியும்? நமக்கு ரொம்ப கீழே இறங்கி வந்து சொன்னால் தானே நமக்கு புரியும். அதனால் அந்த ஜனங்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து தான் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கான். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது கீதை, உத்தவருக்கு உபதேசம் பண்ணினது கொஞ்சம் நம்ம சாமான்யமாக விஷயம் தெரிஞ்ச வாளுக்கு புரிகிற மாதிரி, ஒன்றுமே புரியாத வாளுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கான் பகவான். என்ன உபதேசம் பண்ணியிருக்கான்? மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தாயாமிருதகிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்தியும். எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு தேவகூதி அம்மா கர்தமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானே கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அவரும் கிளம்பி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி விட்டார். அப்பா கர்தமர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அம்மா கேட்கட்டம்னு காத்துட்டு இருந்தாரா சுவாமி. ஏன்னா ஒரு நியாயம் இருக்கு, கேட்காம சொல்லக்கூடாதுன்னு. ஒரு நாபிருஷ்டா கஸ்யஜித் ப்ரூயாத், கேட்காம சொல்லக்கூடாது பெரிய விஷயத்தை. நீ சொல்லுங்கன்னு கேட்டால் தான் சொல்லணும். அப்படி ஒரு நியாயம் இருக்கிறதுனால இதுவோ ஆத்ம தத்துவ விஷயம், இது நாம சொன்னால் சரியாக வராது. அவளுக்கு ஸ்ரத்த வரட்டும், ஸ்ரத்தா ரதின்னு அதெல்லாம் வந்தப்புறம் சொன்னாதான் பிரயோஜனப்படும்னு பகவான் காத்துன்னு இருக்க. அந்த அம்மா என்ன பண்ணா, விளையாட்டுக்கூட விளையாட்டா, என்னடா வாசுதேவா உங்கள் அப்பா நீ ஏதோ உபதேசம் பண்ண போகிறேன்லாம் சொல்லிட்டு போனால், இன்னும் 4-5 நாள் ஆச்சு,
நீ ஒன்றும் உபதேசம் பண்ணவே காணுமே அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறா. இது போருன்னுட்டார் அவர். இது மாதிரி ஒன்று கேட்டால் போதும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தேஜான அந்த சட்டங்கள்லாம் அம்மாவுக்கு கிடையாது. அதெல்லாம் குரு சிஷ்ய பாவம். எப்படி இருக்கணும்? தத்வித்தி பிரணிபா சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளை பார்த்து பரிப்பிரஷ்னேன அவளுக்கு அப்பப்போ விசாரித்து உபதேசம் பண்ணுங்கோன்னு கெஞ்சி அவளுக்கு சேவை பண்ணி இது மாதிரி வருஷக்கணக்காக சரணத்தை பிடிச்சின்னு தொங்கினா உபதேக்ஷந்தி என்னைக்கோ பண்ண போகிறார். பண்ணுற பிரிந்த நீ இப்படி தான் இருந்தாக்கணும். தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா சேவையா இப்படி தான் ஒரு சிஷ்யன் இருக்கணும். பெரிய விஷயத்தை கேட்கும்போது அதுக்கு தகுந்த அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கேட்கணும். அந்த ரூல்லாம் வெளியில். இங்கே அம்மாவுக்கு என்னன்னா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறியடான்னா இது போருன்னுட்டார். இது போரும் கேட்குறதுக்கு. அம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, வந்த இடத்துக்கு திரும்பி போயிடணும். இதான் விஷயம். எங்கேருந்து வந்தோம்? வந்த இடத்துக்கு போ. எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகணும். எங்கேருந்து வந்தோம்? பகவான்கிட்டேருந்து வந்தோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவன்கிட்டேருந்து வந்ததை மறந்துட்டு எங்கெல்லாமோ சுற்றின்னு இருக்கோம். உழன்று திரிந்த என்னை சுற்றின்னு இருக்கோம். இப்போ அவங்ககிட்ட போகணும். இப்போ அவங்ககிட்ட போகாமல் நம்மளை போக விடாமல் எதிராக தடுக்கிறதுன்னா ஜென்மா தான் தடுக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறந்து போயின்னு இருக்கோம். இந்த ஜென்மா தான் அவங்ககிட்ட போக முடியாமல் தடுக்கிறது. திருப்பி ஜென்மா வருதே. ஏன் வருதுன்னா மனசு தான் ஜென்மாவை கொடுக்கறது. மதிரிக குணசக்தா பந்தகிருத்து. மனசு என்ன ஜென்மாவை கொடுக்கும்னா நீ எத்தனை ஆசைப்படுறியோ அத்தனை ஜென்மா. 100 ஜென்மா பிரயத்தனப்பட்டா பகவான் அடைஞ்சுடலாம்னு இருக்கிற நேரத்தில் 1,00,000 ஜென்மாவுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுடுற. 100 ஜென்மா பிரயத்தனம் பண்ணினா பகவான் அடைஞ்சுடலாம்ங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டு 1,00,000 ஜென்மாவுக்கு நீ அப்ளிகேஷன் போட்டு வச்சா எப்போ போய் சேர்றது பகவான்கிட்ட? நீ ஆசைப்பட்டு ஆசை விடுமின் ஆசை அறிமின் தான். ஆசையை விட்டுடு. இந்த லௌகிக விஷயங்களில் நீ ஆசையை வைக்க என்ன பண்ணுறது தெரியுமா? பந்தகிருத்து மனச விஷயாதி. விஷயம்னா என்ன? கண்ணுக்கு பிடிச்சது, காதுக்கு பிடிச்சது, மூக்குக்கு பிடிச்சது, நாக்குக்கு பிடிச்சது, தோலுக்கு பிடிச்சது, சம்சாரம், குழந்தை, பொண்ணு, புள்ள, பேரம், கொள்ளு பேத்தி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தேவையில்லாமல் எங்கேருந்தெல்லாமோ ஸ்வீகாரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீ மனசை பிச்சு கொடுத்து அவள் கவலையெல்லாம் பட பந்தகிருத்து பந்தம் வரப்போ இந்த மனசை இந்த விஷயாதிகளில் வைக்காமல், லௌகீக வாழ்க்கையில் வைக்காமல், தேஷு அசக்தாது அமிர்த கிருத்து பகவானுடைய திருவடியில் வச்சுட்டேன்னா மோட்சத்தை கொடுத்து. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீ சொல்கிறத கேட்கும்போது இந்த பக்கம் திருப்பினா இது வந்துடுறது, அந்த பக்கம் திரும்பினா அது வந்துடுறதுன்னு இருக்குது. இந்த டிவி திருப்புறா பாருங்கோ. இந்த பக்கம் திருப்பினா இந்த டிவி, அந்த சேனல், அந்த பக்கம் திருப்பினா அந்த சேனல். அது சுவிட்சை திருப்பினா அது வேணா வரும். மனசை திருப்ப முடியுமான்னு கேட்டாவ. இதுக்கு என்ன சுவிட்ச் இருக்கு? மனசை எப்படி திருப்புறது? அம்மா அவ்வளவு ஈஸி இல்லையம்மா மனசை திருப்புறது. அது ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் பண்ணினாதான் மனசு திரும்பும். இதிலெல்லாம் மனசு போகாமல் பகவானுடைய சரணத்தில் மனசை வைக்கணும்னா அதுக்கு ஒரு யோகம் இருக்குமா. அது என்னடா யோகம்? வாசுதேவாங்க பக்தி யோகஸ்து சக்தி. பக்தி யோகம்னு ஒன்று இருக்குமா. பக்தி பண்ணணும். பக்தி பண்ண 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 இதெல்லாம் கழண்டுடும். அதில் மனசு நின்றுடும். பக்தி பண்ணினா மனசு திரும்பிடுங்கிறியா? இது ரொம்ப சுலபமாக இருக்கு கிருஷ்ணா, வாசுதேவா. அந்த பக்தி எங்கே கிடைக்கும் சொல்லு. நான் போய் 4-5 கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. 1000 வருஷம் கணவனுக்கு பணிவிட பண்ணினது ஒன்று தான் தெரியும். உலகம் தெரியாது அவளுக்கு. பக்தி எங்கே கிடைக்கும்னு கேட்கிறா. அம்மா கடையில் வாங்குற சாமான் இல்லைம்மா பக்தி. பின்ன எங்கே போனால் பக்தி கிடைக்கும்னா மகதனுகமலப்யா. மகான்கள் பின்னாடி ஓடுமான், அங்கதான் பக்தி கிடைக்கும். ஏண்டா உன்னை உபாசிக்கிற மார்க்கம், பகவானை உபாசிக்கிற மார்க்கம் பக்தின்னு சொல்லிவிட்டு மகான்கள்கிட்ட போய் கேட்க சொல்கிறியே. பகவான்கிட்டன்னா கேட்கணும்னா அம்மா பகவானால் கொடுக்க முடியாதுமா. பக்தி இல்லாமல் பகவானால் கொடுக்க முடியாது. மகான்கள் தான் கொடுப்பா.
மகதனுகமலப்யா. மகான்கள்ட்ட போனா பக்தி கிடைக்கும். மகான்கள்னா எப்படி இருப்பா? இவளுக்கு இவ ஆத்துக்காரரை தவிர ஒருத்தரையும் தெரியாது, கணவனை தவிர யாரையும் தெரியாது. மகான்கள்லாம் எப்படி இருப்பான்? திதிக்ஷவா காருணிகா சுகிருதா சர்வதேகினாம் அஜாதசத்ரவா சாந்தகா சாதவா சாதுபூஷணா. எல்லா இடங்கள்லையும் பகவானுடைய குணங்களை மகான்கள்லாம் சொல்லிட்டு இருப்பா. பாக்கி இடங்கள்ல இந்த இடத்துல மகான்களோட குணத்தை பகவான் சொல்லிட்டு இருக்கான். மகான்களுடைய குணத்தை சொல்றான். இப்பேற்பட்ட மகான்கள்ட்ட பின்னாடி போனேன்னா மகதனுகமலப்யா பக்திரேவ அத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹுத்யை ஞகாதி. கீதை புரியுமா? உத்தவ உபதேசம் கூட எல்லாருக்கும் புரியுமா? இப்ப நான் சொன்ன உபதேசம் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா தாயாருக்கு, லோகம் தெரியாத தாயாருக்கு குழந்தையா இருக்கிற பகவான் வாசுதேவன் உபதேசம் பண்ற உபதேசம். மதுரம்னா அமிர்தம், அமிர்தம்னா என்னன்னா ஏதோ கடைஞ்சா ஒரு குடத்துல வந்தது, அந்த அமிர்தத்தை தேவதைகள் குடிச்சான்னா அது அவளுக்கு அமிர்தம். சாதாரணமா அமிர்தம்னா என்னன்னா யதார்த்தமான அமிர்தம். பகவானுடைய வாக்குலேந்து எந்த சப்தம் வருதோ அதுதான் அமிர்தம். அமிர்த மதுர மிருதுத வச்சனேனா ஜ்வலதி கோபிகா கீதத்தில் ஒரே ஸ்லோகம், இத்தனையும் மதுரையா கிரா கிருஷ்ணா வல்குவாக்கியா புதமனோஜ்ஞயா கிருஷ்ணா புஷ்கரேச்சனா விதிகரீரிமா கிருஷ்ணா வீரமுஹ்யதி அதரசீதுனா கிருஷ்ணா ஆப்யாயஸ்வனா. உன்னுடைய அதர சீது, சீதுன்னா அமிர்தம், அதரம்னா உதடு, உதட்டு வாக்குலேந்து வெளியில வர எல்லாம் அமிர்தம்ங்கிறா கோபிகை. இந்த அதர சீது, இந்த அமிர்தத்தினால எங்களை எங்களுக்கு அமிர்தத்தை கொடு, எங்களை உயிர்ப்பிச்சுடுங்கிறா கோபிகை. அந்த வாக்கு எப்படி இருக்குன்னா மதுரையா கிரா, அப்படி காதுல தேனை விடுற மாதிரி இருக்குமா. மதுரையா கிரா அவ்வளவு அழகா இருக்கும். வல்குவக்கையா, இந்த அழகு யாருக்கு புரியும்னா புதமனோ மகான்கள்லாம் ஞானிகள்லாம் சொக்கி இருக்கிறாளாம் பகவானுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு. புதமனோஜ்ஞயா கிருஷ்ணா புஷ்கரேச்சனா. சிந்தாமரை கண்ணா, நாங்கள்லாம் யாரு? விதிகரீமாக, நீ என்ன சொல்றையோ சொல்றத கேட்கறதுக்குள்ளவாடினா எங்களுக்குன்னு என்ன சுவாபிப்பிராயம் இருக்கு? எங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சித்தம் சுகேனப, உங்ககிட்ட போயிடுத்து மனசு, இனிமே எங்களுக்கு இல்லை மனசு. நாங்க எதுக்கு உன் பின்னாடியே சுத்தின்னு இருக்கோம்? அவிக்ஷாலகாவிரதம் முகம் தவகுண்டல ஸ்ரீ கண்டஸ்தலாதரசுதம் ஹசிதாவலோகம் தத்தாபயஞ்ச புஜதண்டயுகம் விலோக்கிய பக்ஷஸ்ரீகரமணஞ்ச பவாம தாஸ்யகா. உனக்கு சேவை பண்றதுக்கு, உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே சுத்தின்னு இருக்கோம். விதிகரீரிமாக மயங்கி பெருக்கமே வழி தெரியாமல் உன்னுடைய அமிர்தமாகிற அந்த திருவாக்க திறந்து அமிர்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயிர்ப்பிக்கணுங்கிறா கோபிகை. மதுரையா ஆகிரா, இந்த பதம் முழுக்கவே, இந்த கோபிகா கீதை அந்த ஸ்லோகம் முழுக்கவே இந்த சரணத்தில் வந்துடுது. மதுரையா ஆகிரா அமிர்த மதுர, பின்னாடி சீது அப்படின்னா அமிர்தம், அதுக்கு முன்னாடி அமிர்த பதமேஞ்சு போட்டுட்டார். பகவானுடைய திருவாக்க
கேட்கக்கூடிய பாக்கியம் உள்ளவாளுக்கு சம்சார தாபமே இருக்காது அப்படின்னு தான் இதுக்கு பலனை சொல்கிறா. இதெல்லாம் ஜெயதேவர் சொன்னார், ஜெயதேவர் சொல்கிறான்னு உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இந்த வாக்கெல்லாம் யாரோடதுன்னா சாட்சாத் ராதையோடது. ராதை நமக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்குறா. நமக்கு பக்தியையும் பகவானுடைய கிருபையையும் அடையறதுக்கு ராதாதேவி மார்க்கம் சொல்கிறது தான் இந்த அஷ்டபதி. இது யாரோட வாக்கு? சகியினுடைய வாக்கு இல்லை, கிருஷ்ணனுடைய வாக்கும் இல்லை, ஜெயதேவனுடைய வாக்கும் இல்லை. இந்த வாக்கு முழுக்க 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 ராதையோட வாக்கு. ராதை தானே பக்திக்கு மார்க்கதரிசினி. அதனால ராதாதேவி நமக்கு சொல்லிக் கொடுக்குறா, பகவானுடைய வாக்கை கேளு, பகவானுடைய முகத்தை சேவை பண்ணு, பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாக, பகவானுடைய திருமுகத்தை சேவி, பகவானுடைய திருவாக்க சிரவணம் பண்ணு. இப்படிலாம் இருந்தால் நமக்கு எந்த தாபமும் வராது, எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்கிறார். சஜல. அடுத்தது பகவானுடைய திருமேனி காந்தி. கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவானுடைய கலர் கேலண்டர்லாம் போடுறாளே, கேலண்டர்லாம் போடுறாளே பகவானுடைய கலரை, அதுதான் கலரா? நான் என்ன சாட்சாத்கரிச்சுட்டா போடுறான்? பகவானை சாட்சாத்கரிச்சுட்டு அப்புறமா கேலண்டர் எழுதுறான்? அதோ பாகவதம் ராமாயணம் இது மாதிரி புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிற கலரை மனசில் பிளான் பண்ணிட்டு அவன் ஏதோ ஒரு கலரை போடுறான். அதுதான் கலரா என்ன? அந்த கலரை பார்த்தவனால எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த கலரை கொண்டு வந்துட முடியுமா ஒருத்தரால்? அந்த பேப்பரில் கொண்டு வந்துட முடியுமா? டிராயிங்கில் கொண்டு வந்துட முடியுமா அந்த கலரை? அதனால தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல சொல்கிற இந்திரநீலாஞ்சன நீலோத்பல மேகபுஞ்ச சமான வாசம் இந்திரநீலாஞ்சன நீலோத்பல மேகபுஞ்ச சரணம் திவ்யநாம கீர்த்தனம். பத்ராச்சல ராமதாசரோட கீர்த்தனம் 43 சரணம். இந்த கீர்த்தனத்தில் என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணனுடைய அவனை பற்றி சகல விஷயத்தையும் வர்ணிக்கிறார். ஆரம்பத்திலேருந்து பகவானுடைய திருமேனி, பகவான் இருக்கிற இடம், எந்த ஊரில் இருக்கார், எப்படி இருக்குது திருமேனி, வேஷ்டி எப்படி இருக்குது, அப்புறம் ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்குது, சங்கச்சக்கர கதாபத்மங்கள்லாம் எப்படி இருக்குது, கழுத்து எப்படி இருக்குது, திருமுகம் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, வாக்கு எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, கண்ணம் எப்படி இருக்குது, கடாட்சம் எப்படி இருக்குது, புருவம் எப்படி இருக்குது, நெத்தி எப்படி இருக்குது, கேசம் எப்படி இருக்குது, ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்குது, அவனுடைய சன்னிதானத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, கிழக்கு பக்கத்தில் யார் இருக்கா, தெற்கு பக்கத்தில் யார் இருக்கா, மேற்க யார் இருக்கா, வடக்க யார் இருக்கா, அவனுடைய சன்னிதானத்திலேயே யார் நிற்கிறா, தேவதைகள்லாம் கையில் புஷ்பத்தை வச்சுட்டு பகவானுக்கு புஷ்பமாரி பொழியறது 43 சரணத்தில் பகவத் தியானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு கீர்த்தனத்தை கொடுத்துருக்கார் பத்ராச்சல ராமதாசர். எப்படி இருக்கான் பகவான்? ஆரம்பமே பிருந்தாவனே திவ்ய மந்தார மூல கனக மண்டப மத்தியகம் கனக மண்டப எப்போதும் நமஸ்காரம் பண்றேன். நந்தநந்தன நந்தநந்தனம் எப்படி இருக்கான் கிருஷ்ணன்? பிருந்தாவனே பிருந்தாவன கஷேத்திரத்துல திவ்ய மந்தார மூலே மந்தார மரத்துக்கு கீழே கனக மண்டப தங்க மண்டபத்தில் உட்கார்ந்து அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்னார்? இந்திர நீலாஞ்சன. அந்த திருவழுத்து அந்த சரீர காந்தியை வர்ணிக்கிறார். அது சொல்ல முடியலன்னு அர்த்தம். மாற்றி மாற்றி சொல்றார். இன்னதுன்னு சொல்ல முடியலையா? அதனாலதான் நீருண்ட மேகம் சித்த பிராவரட் கணசாமா அப்படிங்கிறா. அவரை இன்னொரு இடத்துல அஷ்டபதியில் சொல்லும்பொழுது என்ன சொல்றார் அவர்? தமால வர்ணம்ங்கிறார். தமால மரத்தினுடைய கலருங்கிறார்.
கிருஷ்ணனுடைய கலர் எப்படி இருக்கும்னா தமால மரத்தினுடைய அந்த இலைகளுடைய கலருங்கிறார். ஆழ்வார் பார்த்தார், அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்காரு போல இருக்கு. பகவான் பச்சைமா மலை போல் மேனின்னு விட்டார், கரும்பச்சைங்கிறார். இங்க நீருண்ட மேகம்ங்கிறார். இந்திரநீல மணி சன்னிபதேகம். இது நீலமா பச்சையா கரும்பச்சையா கருநீலமா கருப்பா யாருக்குமே நிர்ணயம் பண்ண முடியல. ஏன் நிர்ணயம் முடியல அப்படின்னா அவாளுக்கு அப்ப அப்படியே காமிச்சிருக்காரு பகவான். அவர் இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. அவ என்னென்ன பார்த்தாலும் அதை அப்ப அப்படியே சொல்றா. இந்திரநீலாஞ்சன பகவானுடைய திருமேனி எப்படி இருக்குங்கிறார். இந்திரநீல கல்லுன்னு ஒரு கல் இருக்கு, கருநீலம். அந்த இந்திரநீல கல் பெரிய பாறை மாதிரி இருக்கிற கல்லை ரெண்டா உடைச்சுடணும். மேலே ஷைனிங் குறைச்சலா இருக்கும். ரெண்டா உடைச்சா அப்படி எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு நீரோட்டம், ஒரு பரபரப்பு, அந்த அந்த கருநீலம் இது மூணு சேர்ந்து அந்த அந்த உடைச்ச கல்லில் தெரியுமே, அது போலதான் பகவானுடைய திருமேனிங்கிறார். இந்திரநீலாஞ்சன நீலோத்பல, நீலோத்பலம் புஷ்பம் இருக்கு, அதுபோல மேகபுஞ்சய நீருண்ட மேகம் போல அவனுடைய திருமேனி அழகு. இதெல்லாம் ராமதாசர் சொல்றார். இந்திரநீலாஞ்சன நீலோத்பல மேகபுஞ்ச சமான வாசம் சஜல ஜலத நீலம் தரிசிதோதாரலீலம் பிரஜஜன குலபாலம் காமினி கேளிலோலம் பிரஜஜ கரதல திருதசைலம் வேணுவாத்தீரசாலம் பிரஜஜன குலபாலம் காமினி கேளிலோலம் கலித லலிதமாலம் நௌமி கோபால பாலம். கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார். இதே அஷ்டபதியில் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துட்டு சஜல ஜலத சமுதய ருச்சிரேணா, அப்படியே சஜல ஜலத நீலம் அதையே சொல்றாரு. பகவானுடைய திருமேனுடைய இந்த காந்தி, அந்த சோபையை சொல்லி இதை யார் சாட்சாத்கரிக்கிறதுக்கு அவளுக்கு ஹிருதயத்தில் பகவானை பார்க்கறதுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதோ அவ வந்து சம்சார தாபத்தினால அவளுடைய ஹிருதயம் பிளக்காதுங்கிறார். கஷ்டம் தாங்கல்ல, என் நெஞ்சே நின்று போயிடும் போல இருக்கு, நெஞ்சை பிளக்கிற மாதிரி இருக்கு கஷ்டங்கிறாளே. கஷ்டம் நெஞ்சை பிளக்க தான் பிளக்கும். குடும்ப விஷயம் அப்படிதான் இருக்கும். நெஞ்சை பிளக்கிறதுங்கிற நெஞ்சு பொறுக்குது இல்லையேங்கிற பாரதியார் கூட சொல்றாரு. நெஞ்சு பொறுக்கல்லைங்கிறாரு. நெஞ்சு அப்படியே பிளக்கிற மாதிரி இருக்கு. ஹிருதய விதாரணம்ங்கிறார். ஹிருதயத்தை பிளக்கிற மாதிரி. இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னா குடும்பத்தில் சம்சாரத்தில் மாட்டின்றவன் எல்லாருக்கும் இருக்கும். சம்சாரம்னா மனைவி இல்லை, குடும்பம். ஏன் அப்படின்னா உன்னால யாரெல்லாம் பிரயோஜனத்தை அடைஞ்சாலோ அத்தனை பேர் உன்னை எதிர்ப்பா. அப்போ உனக்கு ஹிருதயம் பிளக்காம என்ன ஆகும்? விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.